கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் நெருங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பனான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே சுவை. ஆமாப்பா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களை இம்மட்டுமாக இந்த மாதத்தின் முதலாம் நாள் முதல் இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ துன்பங்கள் சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்த போதும் அப்பா, நான் உண்டு என்று சொல்லி எங்களை பாதுகாத்த நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது தகப்பனே. வாழ்நாளெல்லாம் துதிப்பதற்கு இந்த 1000 நாள் போலாது தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி. எத்தனை நன்மைகள் அப்பா, எங்கள் வாழ்வில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீர் அப்பா. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம். நாங்கள் அழிந்து போகாதிருப்பது உடைய கிருபை, நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபை அப்பா. உடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து எங்களை ஜீவனோடு காத்து வருகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மறுபடி கூட வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை வாசிக்கும் பொழுதே வேத பகுதி என்ன சத்தியத்தை கூறுகிறது என்பதும் அனைவருக்கும் தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மளை அவருடைய சாயலாக படைத்திருக்கிறார். அவரை போல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்க நம்முடைய நாவில் என்ன செய்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாவில மரணமும் ஜீவனும் அதன் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜீவனை விரும்புகிறவன் என்ன செய்வான் என்றால் அதன் கனியை புசிப்பான். மரணத்தை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டியதாய் இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. நம்முடைய வார்த்தை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், அதை ஜீவனை கொடுக்கதாய் மாத்திரமே இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வகையில், மற்றவருடைய வாழ்க்கையில் உயிரற்று இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு நாம் ஜீவனை கொடுக்கிறவர்களாய் நம்முடைய நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. தேவனை அறியாத எத்தனையோ பிள்ளைகள் அவர்கள் வாயில் வருகிற வார்த்தைகள் அத்தனையும் தான் இஷ்டத்திற்கு பேசக்கூடிய வார்த்தைகள், அதாவது நெகட்டிவான வார்த்தைகள் என்று சொல்லும்போது, ஏதாவது ஒரு சாபக்கேடான வார்த்தைகள் நம் வாழ்நாளில் நாம் சொல்லுவோமானால் அந்த வார்த்தை அப்படியே பலித்து விடும். அடிக்கடி அந்த வார்த்தையை நாம் யூஸ் பண்ணும் பொழுது
அதாவது நம்பத்தகாத வார்த்தைகள், அதாவது விரும்பத்தகாத வார்த்தைகள், நம்பிக்கைக்குரிய இல்லாத வார்த்தைகள், நெகட்டிவான, அதாவது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம் வாயில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, நம் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒருவர் நம்மிடத்தில் வந்து அவருடைய குறைகளையோ இல்லை அவருடைய கஷ்டங்களை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது நம்மளால் அந்த இடத்தில் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்க விட நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை, நம்மளால் உதவி செய்ய முடியாவிட்டாலும், நம்மளால் அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தில் உதவியாய் இருக்க முடியாவிட்டாலும், நம்முடைய வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் ஜீவனை கொடுக்கிறதாயும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, கஷ்டத்தோடு நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு நம்மளும் அதிகமான கஷ்டத்தை கூறி அவர்களை வேதனைப்படுத்தாதபடி, அவர்களை இன்னும் கஷ்டத்தில் ஆழ்த்தாதபடி, அவர்களுக்கு ஆறுதல் என்ற பேரில் நிறைய கஷ்டங்களுக்கு, அதாவது ஆறுதல், சில பேர் பார்க்கும் பொழுது ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களை கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னை தேடி வருகிறவர்களுக்கும், தன்னிடத்தில் ஆறுதலுக்காய் வந்து தன்னுடைய கஷ்டத்தை கூறுகிற ஒவ்வொருக்கும் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனை கொடுக்கதா இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்முடைய நாவின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒவ்வொரு வார்த்தைகளும் நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மனதார ஒருத்தரை நாம் வாழ்த்தும் பொழுதும் ஆசீர்வதிக்கும் பொழுதும் நம் வார்த்தையானது உண்மையாக உள்ளத்தில் இருந்து வர வேண்டும். இருதயத்தில் இருந்து அவர்களை வாழ்த்த வேண்டும். இருதயத்தில் இருந்து அந்த நாவின் வழியாக வருகிற வார்த்தைகள் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, எந்த வகையிலும் அவர்களை சபிக்கக்கூடிய வார்த்தைகளோ, மரணத்துக்கு ஏதுவாக, அதாவது இன்னும் கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும் நம் நாவில் வரக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இதுவரை பேசினது போகட்டும், இனிமேலும் நாம் உச்சரிக்கிற ஒவ்வொரு நாவிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நிதானமாய், கவனமாய், நிதானித்து பேச கடவோம். அன்பு பிள்ளைகளே, மற்றவர்களை காயப்படுத்தாதபடி, மற்றவர்களை சங்கடப்படுத்தாதபடி, மற்றவர்களை சபிக்காதபடி, எந்த ஒரு காரியத்தையும் நாம் பேசும் பொழுது நிதானமாக, ஆவிக்குரியவன் நிதானித்து அறிவான் என்று சொன்னது போல, ஆவிக்குரிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய வாழ்க்கைக்கு மருந்தாக தான் அமைய வேண்டும். அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கதாக மாத்திரமே அமைய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, எந்த ஒரு சிறு காரியத்திலும் பிள்ளைகளை மட்டம் தட்டி பேசுவதோ, தன்னுடைய வீட்டுக்காரரை மட்டம் தட்டி பேசுவதோ, இல்லை தன் மனைவியை மட்டம் தட்டி பேசுவதோ, வீட்டில் உள்ள உறவினர்களை மட்டம் தட்டி பேசுவதோ, எந்த காரியமும் நம் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அதை ஒருபோது விரும்புவதில்லை. மற்றவர்களை குறைவாய் சொல்லக்கூடிய எந்த வார்த்தைகளும் வாயிலிருந்து புறப்படாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவும். அன்பு பிள்ளைகளே, நம் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி இல்லாமல் இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்காது. அன்பு பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரணத்துக்கான வார்த்தைகளை பேசும் பொழுது அதன் கனியை புசிப்பார்கள் என்றால், நாம் சாவுக்கான ஏதோ ஒரு காரியத்தை பேசுவோம் என்றால் அதுக்கான கனியை அவர்கள் புசிப்பார்கள். நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஒருத்தர் தற்கொலை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார் என்றால், தன்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற கஷ்டத்தை நிமித்தமாக, இதை என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் கஷ்டப்பட முடியவில்லை என்று நான் ஒரு நாள் என்ன செய்வேன், நான் மரித்து போவேன், என்னால் செத்து போயிடுவேன், என்னால் இதை முற்றிலுமா என்னாலே தவிர்க்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கடைசியாக அதனால தான் அடைவார்கள். அந்த கனியை, மரணத்தின் கனியை தான் ருசி பார்ப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம் வாயின் வார்த்தைகள் ஜீவனை கொடுக்கதான் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் நெகட்டிவான வார்த்தைகளை, அதாவது நம்பத்தகாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அன்பு பிள்ளைகளை, எப்போதும் நம்முடைய வார்த்தைகள் நம்பக்கூடியதாய் இருக்க வேண்டும். நடக்கும், நல்லதே இருக்கும், நல்ல விஷயங்களை பேச வேண்டும், நல்ல காரியங்களை சிந்திக்க வேண்டும், நல்ல காரியங்களை நம்மளோடு கூட இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளை, நம் வாயின் வார்த்தைகளை எப்பொழுதும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதாகவும், மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதாகவும், மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கதாகவும் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாக அதன் கனியை கர்த்தர் புசிக்க வைப்பார். அப்படி என்றால் நன்மையான
நாம் மற்றவர்களுக்கு நன்மை சொல்லும் பொழுது, நம் வாயின் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் இருக்கும் பொழுது, நமக்கு நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சாபமும் வராது என்பதை வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. ஆகையினால் கர்த்தர் என்று நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மரணத்துக்கு ஏதுவாய் இல்லாமல், சாபத்துக்கு ஏதுவாய் இல்லாமல், மற்றவர்களை குறை சொல்வதாய் இல்லாமல், மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கதாகவும் மற்றவருடைய காயத்தை ஆற்றக்கூடியதாகவும் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.